நான் எப்படி போட்டு பேசுறேன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு பேசு அதிலடி அவர் வந்திருக்கிறாரே அது வந்த உடனே பணியோட போயிட்டு அடுத்த பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்டா வருவாரு ஓகே உனக்கு கூமுன்னு இருக்குதுடா பாக்கத்தியா பணி ஒடுக்கணும் போகலாமா வாடி 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 சுவாமி என் துளையே உன்னுடைய பாதாரம் இந்த மங்கையார் என்று சொல்லக்கூடிய ஏலக்கண்ணி உன்னுடைய பொற்பாத சித்தி மல்லிகை முல்லை பூங்க மாந்தார புஷ்பம் பெற்றுவே பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களையும் பறித்து வந்து தங்களுடைய மலர்பாதத்தில் சாத்தி அநேக பொடி சரதம் செய்திருக்கிறேன் துறையே தம்பி சொல்லுங்க சாமி பார்த்தையா ஆனா எத்தனையோ மனிதர்கள் கடந்து வந்தோம் இப்படி எத்தனையோ கிடைக்கிற போது எத்தனையோ பெண்மணிகளை சந்திச்சோம் எத்தனையோ பல அரைக்கரைகளை சந்திச்சோம் எத்தனையோ ராத்திரிகளை சந்திச்சோம் அப்படி சந்திக்கிற போது இப்போது அந்தனுடைய பெண்ணுடைய மரியாதை என்ன இப்போது 7வது மனத்திலே வந்து இப்போது ஒரு பெண்மணியானவள் ஏழை கன்னியானவள் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாளே இவளுடைய பெருமை என்ன ஆனால் இவளுக்கு என்ன கொடுக்கணும் இவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அந்த பிறகு எங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்
16 செல்வங்களை பெற்று பெரு வாழ்ந்து என்னை போல ஒரு ஆண்டவனை தேர்ந்தெடுத்து சுபம் மாங்கினத்தோடு வாழ். ஐயோ ஐயோ அடி சொன்னாரடி அவர் சொன்னாரடி அவர் என்னன்னு சொன்னாரு தெரியுமா? 16 செல்வமும் பெற்று என்னை போல் ஒரு ஆடவனை மனதில் சுகமாகவே 16 செல்வமுடனே வாழ கடவுது அப்படின்னு சொன்னாரே. அப்புறம் ஏன் அவராரு? ஆமாடி, ஆமா. அதுக்கு நான் என்ன பண்றதும் நான் எவ்வளவு ஆசையா தவம் இருந்தேன். இவ்வளவு பேசுறேன், என்ன பண்றேன் என்ன பண்றதும் கையும் ஓடல காலும் ஓடுங்க. கையும் ஓடாது காலும் ஓடாது. நாங்க அவரு வீட்டு காட்சிக்கு போயிட்டு அவரு எல்லாம் ஓட்டுவாரு. ஓ, அங்க போயிட்டு அப்படி பண்ணலாம், இல்ல இப்படி பண்ணிட்டு அங்க போலாமா? இப்படி போட்டு இப்படி பண்ணலாம், இப்படி போட்டு இப்படி பண்ணலாம், எப்படியோ பண்ணலாமா? நம்ம மாளிகையில் சென்று நம்ம சுகமோகமாகவே ஆனந்தமாகவே இருக்கலாம், சந்தோஷமாகவே வாழ்ந்திடலாம். பாரு சாமி, பாருங்க. அரேகர மகதேவா சம்பா சங்கரா சகல அதிகாரி இல்லையா? இவர் பார்த்தால் இந்த ஏலக்கண்ணியாகப்பட்டவள் மனத்திலே இருக்கிறாளே, இவர் செடியாரி இருந்திருப்பாளா, மரத்தடியில் இருந்திருப்பாளா, மலையோரி இருந்திருப்பாளா, கல்லோரியில் இருந்திருப்பாளா அப்படின்னு நினைத்திருப்பாரு. ஆனா நம் இடத்தில் மாட மாளிகை கூட கோபுரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. எடுத்து காட்டு ஒரு சாமானத்தை. ஏய், நம் இடத்தில் இருக்க வேண்டியது எடுத்து. ஆமா, இங்க வருவார் இல்ல?
நீ வருவீர் வருவீர் என்று சொல்லி உண்மைதான். ஓரேக்கு வஞ்சி மெத்தை இரண்டரைக்கு சிங்காசனம் உண்மைதான். அப்படி ஐந்தரைக்கு ஆறரைக்கு அப்படி அடுக்கடுக்காய் இருக்குது. அது மட்டுமா நீங்க கலைத்து வந்தீரானால் கட்டில் இருக்கிறது. கட்டில் மேல் ஆயாசமாக உறங்கினால் கால் பிடிப்பதற்கும் கை பிடிப்பதற்கும் தாலிபான் இருக்கிறார்கள். யார் இப்ப பேச மாட்டீங்க? என்னை விட்டு விட்டால் போதும். என்னை வழிபறிக்காது. நானும் வந்து எனக்கு வந்து ஒரு குறை இருக்குது. உண்மைதான். அந்த குறையை தீர்க்க வேண்டும். உண்மைதான். அதற்காக எனக்கு வழிவிடு. என்னை வழிபறிக்காது அம்மா தாயால் போதும். ஆமா. ஏய் ஒரு வேளை இவரை நடந்து வரதுக்கு கஷ்டப்படுவா என்ன? உண்மைதான். நடந்து வரதுக்கு. ஆமா. ஏயா நீ உன்னை சாதாரணமா நான் நடந்தே அழைச்சிட்டு போக மாட்டேன். எப்படி சொல்லுவோம்? நடந்து வரதுக்கு பயப்படுறாரோ? எப்படி அழைச்சிட்டு போறீங்களா? குதிரை மேல ஏறி வாங்க. ஆமாடி. அதை அடித்து ஓட்ட ஆக யாரே உங்கள் உடம்பு வலிக்காமல் கால் வலிக்காம கை வலிக்காம எங்கேயும் வலிக்காம பத்துமாச்சு போலாம். எனக்கு அடிச்சு போட்ட சமைக்க வேண்டாம். என்னை விட்டு விட்டால் போதும். என்னை வழிமறிக்கதை அம்மா தாயி வேண்டும். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என் முகத்தை பார்க்காமலே இருக்கிறியே. இப்ப 4 வார்த்தை நறுக்கி கேட்டு அப்புறம் பேசலாம். ஆமா பாடி பாடி கேட்கலாம். ஐயா ஏலையா தலமுனி
உண்மைதான். என் முகத்தை பார்க்காம இருக்கிறீங்க. ஆஹா. நானும் நீ அரகரா மகதேவா ஆமா. அப்படின்னு சொல்றீங்களே, அந்த கடவுளை நோக்கி நானும் தவம் இருந்தவதான் இல்லையா? அங்கேயால வாங்கயா வீட்டுக்கு போலாம். ஏம்மா, நீ சொல்றதுல ஒரு வாசனை தான் இருக்குது. சரி. ஆனா ஆ. நீ கிட்டு வந்தா எனக்கு என்னமோ எலிச்சத்து நாட்டம் அடிக்குது. எலி சேர்த்த நாத்தமா? ஆமா. ஒருவேளை அதனால ஒரு வேலை வராதுங்கிறாரோ. அப்படியே இருக்குது. பேசவும். ஆனால் இப்படி இப்படி என்ன சொல்லுது? என்ன சொன்னவா? இவன் முன்னால் தவம் செய்த பெண்ணு. ஆமா. ஏன் என் முகத்தை பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு அவன் சொல்றான். நான் எங்க போறேன் தெரியுமா? நான் யாரை ஜெபிக்க வேண்டுமா? அது உன்னை போல பொண்ணு ரத்தி ராஜா ரத்தினமே அவள் வித்தை குத்த புனிக்க உன்னை போல ஒரு பெண்ணானவள் பெண்ணாகப்பட்டவள் அதாவது வயிற்று சபர்த்தத்தை முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டி அவந்த சபர்த்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஈசனை கோரி தவத்துக்கு போகிறேன். என்ன வழிபடும் அம்மா தாயே. இவருக்கு வழி வருதா? சொன்னே அதனாலதான் அவர் கிட்ட வர மாட்டாரு. இப்பையா நீ சொல்வது போல நிஜம்தா. அவர் வரான்னு சொன்ன உடனே நான் அப்படியே ஓடி வந்துட்டோம். நான் குளிக்க கூட இல்ல, பொருள் கூட வளர்க்கறது ஆகையால நான் இப்ப என்ன பண்றது? தண்ணி இருப்பாரு முழுகின்னு வா. முழுகின்னு வரதா? குளிச்சுன்னு வாடி. குளிச்சுன்னு வந்தா வந்துருவாரா? இதோ போயிட்டு வரேன். பின்ன என்னதான் பண்றது? பாரு அவர் போகாம ஒரு கோட் போட்டுப்போம். அடியாத்தி நீயும் நல்ல சாமான்காரன்டா, சாமாத்தியக்காரன். இவருக்கு கோடு போட்டுட்டு போனா இவர் போக மாட்டார். அப்படி செய்யலாமா? ஐயா ஓடி கோடி போட்டிருக்கிறோம். 7 கோட்டிற்கும் 7 கன்னி பெண்களை காவல் வைத்திருக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது. இப்பொழுது இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் போயிடுவாரு, இந்த பக்கம் பார்த்தா இந்த போயிடுவாரு. ஆகையாலே சுத்தி ஒரு கோடு போடும். போடு போடு போடு. இப்ப பார்த்தா சுத்தி கோடு போட்டுக்குமே, எந்த பக்கம் போவாரு? எந்த பக்கம் போக முடியாது, போகவே முடியாது. ஏன்னா இது காவல்ல 7 கோடு போட்டு வச்சு 7 கன்னிமார்களை காவல் வைத்து மட்டும் போதாது. என்னென்ன தெரியுமா? இந்த முதல் கோட்டை தாண்டி போனா ஏ மனிதா இங்க பாரியா,
இல்லடா இவரு இவரு இங்க பார்க்க மாட்டாரு. மாட்டாரு. ஏய்யா நீ பார்க்கலாம் கூட சரி. சரி. ஏய் இதையா ஏய் உன்ன தாயா கண்ணகிட்ட சுத்தி போட்டு தொலைக்க போறாரு. இங்க பார்க்க மாட்டாரு. அவ பார்க்கல மயிரை சும்மா போட்டு போமா. ஏய் இந்த முதல் கோட்டை தாண்டி போனார். ஆனால் ஆஹா. உன்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய அதான் என் பெரிய மாமா தர்ம சக்கரவர்த்தி தலைமையில் கால் வைத்து விட்டு போனது போல இல்லையா? இந்த இரண்டாவது கோட்டை தாண்டி போனால் அதான்டா என் இளைய மாமா என்று சொல்லக்கூடிய காக்கா சிவப்பா இருப்பாரு. காக்கா சிகப்புல அந்த பீமசேன தலைமையில் கால் வைத்து போனது போல இந்த மூன்றாவது கோட்டை தாண்டி போனால் அதாவது என்னுடைய குழந்தை யாரி நகுல தலைமீதில் கால் வைத்தது போல அதே போல இந்த நான்காவது கோட்டை தாண்டி போனாரா யார் தெரியுமா? என்னுடைய இளைய குழந்தைனார் என்று சொல்லக்கூடிய சகாதேவன் தலைமீதில் கால் வைத்து போனது போல. அதாவது இந்த அஞ்சாவது கோட்டை தாண்டி போனாரு. யாரு தெரியுமா? என்னுடைய அக்கா என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி தலைமையில் கால் வைத்து. ஆறாவது கோட்டை தாண்டி போனா யார் தெரியுமா? என்னுடைய அத்தை. அதாவது இங்க பாரியா பாரியா என் மனுஷா இவரு சில மாதிரி நினைக்கிறாரு. அவரை ஆபரேஷன் பண்ணிட்டாங்கம்மா. அப்ப எனக்கு எந்த விஷயம் அங்க வரும். இங்க பாரு அப்படி இந்த ஆறாவது கோட்டை தாண்டி போனா என்னுடைய அத்தை என்று சொல்லக்கூடிய குந்தி தாயாரை தலைமையில் கால் வைத்தது போல இந்த சுத்தி போட்டிருக்க மாதிரி ஏழாவது கோட்டை யாருக்கு தெரியுமா? ஐவராஜார்களை கண்ணுக்குள் இமை போலவும் எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் எப்பொழுதும் காக்கக்கூடிய அந்த கண்ணாபிராமன் தலைமையில் கால் வைத்தது போல இல்லையா? அப்படி 7 கோடு போட்டு விட்டு 7 தாலிமார்களை காவல் வைத்திருக்கிறோம். இந்த 7 கன்னிமார்களோ பத்திரமா பாத்துக்கணும். சரியா? நான் போயிட்டு குளிச்சுட்டு சுத்த பத்தமா வர வேணும். பத்திரமா பாத்துக்கணும். சரியா? இத போலாம். இப்போது பார்த்தால் 7வது மனத்தில் வந்து பார்த்தால் இருக்கிற போது 7 கன்னியானவள் உண்மைதான் 7 கோடி கிடைத்து 7 கோட்டிற்கும் ஒவ்வொரு கன்னிமார்கள் காவல் வைத்து போயிட்டு இருக்காங்க. இந்த கோடை தாண்ட முடியாது. கோடு தாண்டாத குருகுலம் சத்தியம் தவறாத சந்திரகுலம் பழுது இல்லாத பாண்டிகுலம் இப்படி அவருடைய குலத்தில் பிறந்து இந்த கோடை தாண்ட போக முடியுமா? நான் அதை கையில நோக்கி
வந்து பார்த்தாலே உண்மைதான். 7 கன்னியானவள் 7 கோடுக்கு குளித்து 7 கோட்டுள்ள நிறுத்தி போயிருக்கிறார். இந்த கோடை தாண்ட முடியுமா? முடியாது. ஆமா. இந்த வனத்திலே பார்த்தால் அதோ தெரிகிறதா? என்ன? காளியம்மன் கோயில். அந்த காளியம்மனை துதித்தால் அந்த அம்மன் ஏதாவது நம்மளுக்கு ஒரு வழிமுறை சொல்வார். அந்த அம்மனை துதிக்காதல்ல. காட்டி காளி காவேரி இப்படி பார்த்தால் இந்த கோயிலில் சொல்லக்கூடிய உண்மைதான். அம்மன் கோயிலில் அம்மனை துதித்திருக்கிறோம். அம்மன் ஆனவள் நமக்கு அருள் பழிப்பா. என்ன கோயில் தப்பு செய்து கொண்டிருக்கிறீங்க? என்ன காரணம்?